வேலைங்கின மாதிரி தான் போங்க நண்பர்களே. நேற்று நைட்டு முத்துக்குமரனை புலம்பு விட்டுட்டாங்க போங்க. அவன் பாம்போல உட்காந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே புலம்பிருப்பான் ப்ரோ. ஜாக்லினை பிடிச்சி உட்கார வச்சு ஜாக்லின் கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கான். அது பார்க்க நமக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் ஆக்சுவலாக ஒரு 2 விஷயத்த சொல்லி புலம்புறான் ப்ரோ. அவன்கிட்ட ஒரு 2 கண்டென்ட் இருக்கு. என்னன்னா, ஒன்று, மஞ்சரிக்கான எவிக்ஷன் அவனால் ஏற்றுக்கவே முடியல. மஞ்சரிக்கான எவிக்ஷனை அவனால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அதில் வந்து அவனுக்கு ஒரு சில டவுட் இருக்குது. முக்கியமாக மக்கள் மேலே ஒரு டவுட் வைக்கிறான். மக்கள் எதை பார்க்குறாங்க, எதை கேட்குறாங்க, மக்களுக்கு என்ன தேவைப்படுது, மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், மக்கள் எதை தான் பார்க்குறாங்க இந்த ஷோலன்னு சொல்லி சுத்தமாக எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் உட்காந்துருக்கான். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த வீட்டுக்குள்ளே யார் எவிக்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி பேசும்போது அந்த இடத்துல அருண் அவர்கள் மஞ்சரி எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது முத்துக்குமரன் ரொம்ப போல்டாக இருந்தால் மஞ்சரி எவிக்ட் ஆக மாட்டாங்க, மஞ்சரியை பொறுத்தவரைக்கும் எவிக்ட் ஆக மாட்டாங்க, நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு அருண் அவர்கள்ட்ட சொல்லியிருப்பான். அப்பவே நான் சொல்லியிருந்தேன், இவனுக்கான கால்குலேஷன் அப்படிங்கிறது லைட்டா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சு எங்கேயோ மிஸ்டேக் பண்றான்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நேற்று அந்த விஷயத்தை மட்டும் சொல்ல, ஓகேவா, அந்த விஷயத்த சொல்லிட்டு மக்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறான், மக்களை பத்தி புலம்பிட்டு இருக்கான், மக்கள் எதை பாக்குறாங்க எதை கேட்கறான்னு சொல்லி. ரெண்டாவது, சேதன மேலே சில வருத்தங்கள் இருக்க மாதிரி சொல்றான். இப்படி சேதன மேலே சின்ன மன வருத்தங்கள் இருக்கதா சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா 91 நாட்கள் நான் உழைப்பு போட்டிருக்கேன், 91 நாட்கள் வீட்டுக்குள்ள படாத பாடுபட்டு அவ்வளவு உழைப்புகளை போட்டுட்டு இருக்கேன், அந்த உழைப்புக்கு எனக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் சொல்லி மொத்தமா பாத்துறலாமா? அதுக்கு முன்னாடி நேத்துக்கான எபிசோட்ல ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. அப்படி நேத்துக்கான எபிசோட்ல ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட்ல மஞ்சரில எவிக்ட் ஆகி போனோனே ரொம்ப லோ ஆயிட்டான். ஏன்னா மஞ்சரிக்கான எவிக்ஷன் அவனால ஏத்துக்க முடியல. அப்ப மஞ்சரி வந்து எவிக்ட் ஆகி போனோனே ரொம்ப லோவாய் வீட்டுக்கு தனியா சுத்திட்டு இருப்பான். சுத்திட்டு இருக்க ஒரு சீன் நம்மளால கவனிக்க முடிஞ்சு. வீட்டுக்குள்ள இருந்து தனியா வெளியே நடந்து வரோம், ஓகேவா. இந்த சீன் ஆக்சுவலா நீங்க பார்த்த மாதிரி தான் நானும் பார்த்தேன், ஓகேவா. நானும் சேம் நீங்க ஃபீல் பண்ண மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலுமே எனக்கான ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நேத்து நைட்ல இருந்து முத்துக்குமரனை போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, வச்சு செய்றாங்க. அது ஓகே தான், இருந்தாலும் எனக்கான ஒரு விஷயத்தை சின்னதா ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா, முத்துக்குமரன் என்ன பண்றான், வெளியே நடந்து வரான், ஓகேவா. நடந்து வரும்போது என்ன பண்றான்னா, மைக்கை கழட்டுறதுக்கு ட்ரை பண்றான். ஃபர்ஸ்டே ஒரு மைக்கை கழட்ட ட்ரை பண்ற மாதிரி, ரெண்டாவது மைக்கை கழட்டுறான். மைக்கை கழட்டி சைடில் கொண்டு வைக்கிறான். வச்சுட்டு என்ன பண்றான்னா, அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு சைடு மூச்சு விட்டுட்டு மேலே பார்த்து கத்துறான். இந்த சீனை பொறுத்தவரை ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் வீட்டில் இது புதுசு கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு 3வது தடவை நடக்குது. முதல் தடவை ஆரி அவர்கள் பண்ணாங்க, 2வது தடவை எனக்கு தெரிஞ்சு இல்ல 2 தடவை தான் நடக்குது நினைக்காம, 2வது தடவை தான் நடக்குது. இல்ல ஆக்சுவலா 2 தடவை 3வது தடவை. ஃபர்ஸ்ட் ஆரி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆரி ப்ரோ இந்த மாதிரி தான் நிறைய பஞ்சாயத்து நடக்கும். அந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு மாதிரி கிளியர் பண்ணிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அப்படி நடந்து வருவாங்க. வரும்போதே ஒரு மாதிரி கத்திட்டு வருவாங்க. ரெண்டாவது அசீம் அவர்களுக்கு சேம் அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஆனா அசீம் அவர்கள் கத்தனாரா அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. அசீம் கத்தனாரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு என்னமோ ஒரு லைட்டா கத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, என்னமோ தெரியல. 3வதா இப்போ முத்துக்குமரன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதுல ஏன் இப்போ நம்ம மக்களுக்கு அந்த விஷயம் ஏத்துக்க முடியல? இப்போ முக்கியமா என்ன சேர்த்தா சொல்றேன், எனக்கு அந்த விஷயத்தை சுத்தமா ஏத்துக்க முடியல. இருந்தாலுமே அதை முத்துக்குமரன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு அது ஃபேக்கா தோணுது. ஏன்னு கேட்டுக்கோங்களேன், ஆரி அவர்கள் இந்த வீட்டுல கத்தும் போது அவர் வெண்ட் அவுட் தான் பண்ணாரு. வீட்டுக்கு நிறைய பிரச்சனை நடக்கும், எல்லாரும் சேர்ந்து ஆரியை டார்கெட் பண்ணி மாதிரி பண்ணுவாங்க. ஆரிக்கு ஆப்போசிட்ல நிறைய கருத்துக்கள் இருக்கும். அப்ப ஆரிக்கான கருத்து எடுத்து வைக்கும்போது அதுக்கான கரெக்டான ஆன்சர் இங்க இருந்து வந்திருக்காது. அப்ப அந்த மனுஷன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி வெளியே வந்து அந்த ஒரு கத்திட்டு போவாப்ல, வெண்ட் அவுட் பண்ணிட்டு போவாப்ல. ஏன்னா என்னால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரா இருந்துச்சுன்னா சத்தியமா தனியா போய் எங்கேயா கத்தி பாருங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட், ஒரு மாதிரி அப்படியே காம் ஆகும், ஓகேவா. சேம் அதான் அந்த ஆரி அவர்கள் பண்ணிருப்பாங்க. ஆனா அசீம் அவர்கள் எனக்கு கத்துறாங்களா அப்படிங்கறது எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவருக்கு இதே மாதிரி ஆக்சுவலா ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. அப்படி அசீம் அவர்களுக்கு சேம் இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரேம் வந்து வேற லெவல்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். இப்போ அடுத்ததை பார்த்தா முத்துக்குமரன் பண்றாப்ல. இது ஏன் நமக்கு இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியலா தெரியுது, ஒரு ஃபேக்கா தெரியுதுன்னா சிம்பிள் ப்ரோ. இப்போ ஒரு சீனுக்கு ஒரு ஓஜி வெர்ஷன் இருக்கு, ஓகே. ஒரு சீனுக்கு ஒரு ஓஜி வெர்ஷன் இருக்கு. அந்த ஓஜி வெர்ஷன் தான் நம்ம வந்து பார்த்து பழகிருக்கோம். சடனா இன்னொருத்தவங்க அந்த விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பா அது நமக்கு ஃபேக்கா தான் தெரியும். நேத்து எனக்கு அது ரொம்ப பக்கா ஃபேக்காவா தான் ஃபீல் ஆச்சு. இருந்தாலுமே நம்ம முத்துக்குமரன் சைட்ல இருந்து யோசிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 91 நாட்கள் ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோட் விடாம எல்லா சாட்டர்டே சண்டே எபிசோட்லயுமே முத்து 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 முத்துன்னு முத்துவ சொல்லிட்டே இருந்தா அப்ப முத்துவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்சம் நம்ம முத்துவோட மைண்ட் செட்ல இருந்து யோசிக்கலாம், வேற ஒண்ணுமே இல்லை, ஓகேவா. கொஞ்சம் முத்துவோட மைண்ட் செட்ல இருந்து யோசிங்க. கண்டிப்பா அவனுக்கு எப்படி தோணும்னா, ஏன்னா இது நம்ம இந்த வீட்டுல என்ன பண்ணாலும் அடிக்கிறாங்களே, ஏன்னா நான் என்னோட உழைப்பை ஃபுல்லா போடுறேன், என் உழைப்பை ஃபுல்லா போட்ட பிறகு கூட என்ன நீங்க அடிக்கிறீங்கன்னா அப்ப நான் என்னதான் பண்ணோம்? எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. அதுக்கு நான் ஒரு ரீசன் கொடுக்குறேன், இதுதான் காரணம், அதுதான் காரணம், இதுதான் நான் பண்ணேன், இதுக்காண்டி தான் பண்ணேன்னு சொல்றேன். அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏத்துக்காம என்ன சொல்றீங்க, இது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்னதான்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம மஞ்சரிக்கான எவிக்ஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மஞ்சரி இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ரொம்ப போல்டா இருந்தான். நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இவன் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சுத்தமா தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாம எவிக்ட் ஆகி வெளியே போனோன்னு இந்த ஸ்டேஜில் வச்சு ஒன்று சொல்லியிருப்பாங்களே, நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும், நீ ஜெயிச்சு காட்டுற முத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க. அதுக்கு இங்க இருந்து முத்து சொல்லியிருப்பாப்ல, கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன், உனக்கும் சேர்த்து நான் ஓடுற மாதிரி ஓடுறேன், அந்த மாதிரி பயங்கரமா நிறைய டைலாக் விட்டுருப்பேன். அந்த விஷயங்களை பார்க்கும் போதே நமக்கே ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சா,
ஒரு கஷ்டப்பட்ட பையன்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான், என்னெல்லாமோ பண்ணுறான், அவனுக்கான பெஸ்ட்டு கொடுக்குற ஒரு பையனுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே. ஆப்போசிட்லேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நானும் ஒன்றை மாதிரி தான் உள்ளே வந்தேன்டா, இப்போ வெளியே வந்துட்டேன், ஆனால் நீ ஜெயிச்சு காட்டணும் அப்படி சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு வெறி வரும்ல. நம்ம கூட ஒருத்தவங்களை வச்சுட்டு இருந்தோம், கூட இருந்தவங்க டக்குன்னு காணாம போயிட்டாங்க, நம்ம ஒரு உழைப்பு போட்டோம், அந்த உழைப்புக்கு கரெக்டான அங்கீகாரம் இல்லை, அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்திருக்கும்ல. அந்த வெறுப்பை தான் அங்கே கத்தி காட்டினோம். ஓகேவா, திரும்பியே சொல்கிறேன், அந்த வெறுப்பை கத்தி காட்டும் போது அது பார்க்காம நமக்கு ரொம்ப ஃபேக்காக தான் ஃபீல் ஆகும். ஏன்னா ரொம்ப இதாக வந்து அந்த மைக்கை கலட்டி சைடில் டேபிளில் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்டாண்டில் நின்று கத்தின சீன்ஸ் எல்லாமே டக்குன்னு பார்த்தா நமக்கு ஒரு ஃபேக்காக தான் ஃபீல் ஆகும். ஒரு சைடு நீங்கள் அவன் சைட்லேருந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அவனுக்கான வருத்தங்கள் எப்படி இருக்குது, அவன் மனசு அந்த டைமில் எப்படி யோசிச்சிருக்கும், அவன் எவ்வளோ கஷ்டங்களை சுமந்திருப்பான், அந்த விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஆரி ப்ரோ கூட கம்பேர் பண்ண வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது. சிம்பிளாக சொல்ல போனால் ஆரி ப்ரோ வேற, அசீம் ப்ரோ வேற, முத்துக்குமரன் வேற. ஏன்னா இது வந்து ஆரி ப்ரோ சீசன் கிடையாது, இது வந்து அசீம் ப்ரோ சீசன் கிடையாது. ஓகேவா, அந்த 2 சீசன் ஆக்சுவலாக இந்த சீசன் கூட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வேற சீசன், அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக போன சீசன். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஒரு வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. அந்த வித்தியாசமான சீசன் இது ஒரு வித்தியாசமான சீன் சொல்லி நம்ம கடந்து வந்துட வேண்டியதான். ஓகேவா, ஸோ தயவுசெய்து அதை இதையும் கம்பேர் பண்ணி வச்சு ட்ரோல் பண்ணுறது வேஸ்ட்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதில் முத்துக்குமாரன் வந்து சொல்லி ஃபீல் பண்ணுறது என்ன தெரியுமா, நான் வந்து 91 நாட்கள் உழைப்பு போட்டிருக்கேன், இந்த வாரம் அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கேன், பட் இந்த வாரம் ஒரு 2 தப்பு பண்ணிட்டேன், அந்த 2 தப்பு எனக்கான மொத்த உழைப்பை மறைச்சி அந்த தப்பு மட்டுமே வெளியே தெரிஞ்சுட்டேன், அப்போ எனக்கான உழைப்பெல்லாம் வெளியே போயிருக்காதா. முக்கியமாக நான் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது நான் இங்கேருந்து தப்பு தான் சார்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டேன், நான் பண்ண தப்பு தான் சார், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, அது தப்பாக போயிருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு கேட்டபோது கூட சேதன் அந்த விஷயங்களை ஏற்றுக்காம சைடில் அந்த ஆடியன்ஸை பார்த்துட்டு எதோ சொல்கிறாங்க, ஓகேவா எப்படி பேசுறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே சைட்லேருந்து சிரிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்போ நான் என்ன தான் பண்ணோம், இதுக்கு மேலே நான் என்ன கொடுக்கணும், ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அதுக்கு நான் சாரியும் கேட்டேன், சாரி கேட்டப்பறம் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்க, அப்போ என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இதை யூகிக்க முடியல. இதில் வேற மஞ்சரியை வீட்டாக வெளியே போயிட்டா, மஞ்சரியை பொறுத்தவரை இந்த வீட்டுக்கு அவ்வளோ கண்டென்ட் கொடுத்தா, அப்போ கண்டென்ட் கொடுத்த மஞ்சரியை வெளியே போயிட்டானா அப்போ மக்கள் எதை தான் எதிர்பார்க்குறாங்க, அப்போ நம்ம மக்கள் கரெக்டான கண்டென்ட் கொடுக்கலையா, அப்போ இவ்வளோ நாள் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், இன்னொரு 10 நாள் இருக்குது, இந்த 10 நாள் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரிலன மாதிரி ஒரு மாதிரி வாஷ் அவுட் ஆகிட்டான், சுத்தமாக வாஷ் அவுட் ஆகி அடுத்த ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியாமல் உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. ஓகேவா, இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை விட்டான், அந்த வார்த்தை உண்மையாகவே எப்படி இவன் இப்படி யோசிக்கிறான், எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரில. அவன் ஒன்று சொல்கிறான், ஒரு இடத்துல நம்ம ஸ்டக்காகி நிற்கிறோன்னா அது எல்லாமே நல்லதுக்கு தான், நமக்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும், ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டோம், நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம், ஓகேவா, கண்டிப்பாக மாட்டிக்கிட்டோம், ஆனால் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும், கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், நான் அதை நம்புறேன்னு சொல்கிறான். அந்த வழி என்னன்னு உங்களுக்கே தெரியும். நாளைக்கு ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள போகிறாங்க, எனக்கு நைட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் உள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்கண்டன்ஸ் உள்ளே போகும்போது அவனை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் இவன் இவ்வளோ லோவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வாரம் நடக்கிறதா, வாரம் சேதனை கண்டென்ட் இல்லைன்னா கண்டிப்பாக முத்துவை தான் பிடிச்சி அடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இந்த வாரமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரோல் விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்து சேதனை பற்றி சொன்ன விஷயம், அடுத்த மஞ்சரிக்கான எவிக்ஷனு, இந்த விஷயங்கள்லாம் மொத்தமாக இப்போ அவனை குழப்பி வச்சிருக்கு. அவனை மொத்தமாக குழப்பி அவனை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் பண்ண விடாமல் ஒரு மாதிரி ஸ்டக் பண்ணி வச்சிருக்குது. மொத்தத்தில் நாளைக்கு காலைக்குள்ளே அந்த இடத்த விட்டு வெளியே வந்து அவனுக்கான பழைய கேமை போடுவான் நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் கேம் போட ஒன்றும் இல்லை ப்ரோ. கேம் போடுறதா இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்க யாராவது போய் சும்மா அட்டாக் பண்ணால் தான் கேம். அந்த அட்டாக் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்கண்டன்ஸ் உள்ளே போய் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் உண்டு. நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஆரி ப்ரோ சீன் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்களா, அதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 2வது நேத்தவன் ரொம்ப லோவாக இருக்கான், கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் லோவாக இருக்கான்ல ஒரு விஷயம், 91 நாள் உழைப்பு, அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்க.